கங்கா காவேரிக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு யமுனாவோட சேர்ந்து காவேரியை பார்க்க வந்தா. ஆனா அங்க யமுனாவோ காவேரி கிட்ட நிவின் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமாவும் கேவலமாவும் காவேரியையும் நிவினையும் சேர்த்து வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் காவேரி எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட அப்ளோ பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் விஜய் தனக்காக எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சுட்டு வருவாங்கன்னு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கங்கா காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு யமுனாவோட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த பக்கம் ராகினியோ வீட்டை விட்டு தன்னை விஜய் துரத்துனதுனால ரொம்பவே கடுப்போட தன்னோட அப்பா கிட்ட இதுக்கப்புறமா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும், ஒருவேளை காவேரி ஏதாவது பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேட்க. ஆனா அதுக்கு பசுபதியோ ரொம்பவே கூலா அவ வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம்ல, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க வெண்ணிலா தன்னோட மாமாவோட சேர்ந்து அங்க வந்துடுறாங்க. இதை பார்த்த பசுபதியும் வெண்ணிலாவுக்கு வழக்கம் போல் ஐடியா கொடுக்கற விதமா, நீ விஜயோட வீட்டுக்கு போயிட்டு கண்ணீர் விட்டு அவங்கிட்ட சென்டிமெண்டா பேசு, எல்லாம் சரியாயிடும், நான் மீதியை பாத்துக்கிறேன்னு சொல்ல. வெண்ணிலாவும் அதே மாதிரியே விஜய் கிட்ட போயிட்டு வழக்கம் போல தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா விஜயும் ரொம்பவே கோவத்தோட வெண்ணிலாவை அசிங்கமா கேள்வி மேல கேள்வியை கேட்க ஆரம்பிக்க. இதனால கடுப்பான வெண்ணிலாவும் பணத்துக்காக நடிக்க வந்தவளுக்காக சப்போர்ட் பண்ணி, நீ இப்போ என்னையே அசிங்கப்படுத்தி பேசுறியா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு காவேரியை கொஞ்சம் மோசமா பேச. இதனால கடுப்பான விஜயும் ரொம்பவே கோவத்தோட வெண்ணிலாவை அடிக்கவே போயிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு தாத்தாவும் பதட்டத்தோட விஜயை தடுத்து நிறுத்த. விஜயோ இதுக்கு மேல நான் உன்னை பார்க்க கூட விருப்பப்படல, அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட. ஆனா வெண்ணிலாவும் நீ என் கழுத்துல தாலி கட்டியே தீரணும், அது நடக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நான் உன்னோட பொண்டாட்டியா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதனால விஜய் கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் இந்த வெண்ணிலாவோட இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க. பசுபதி விஜய்க்கு பின்னாடி எந்த மாதிரியான கேவலமான பிளானை போட்டு வெண்ணிலாவையும் அவங்களுக்கு சேர்த்து வைக்க போறாங்க, அதுல இருந்து விஜய் எப்படி தப்பிக்க போறாங்க, கூடிய சீக்கிரம் விஜயும் காவேரியும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒன்று சேரும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க?